குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மேல்மலையனூர் அம்பால மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பால நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவ பெண் தான், பெண் தெய்வம் தான். ஆனா அவளுக்குள்ள ஆணுடைய சக்தியும் இருக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். ஒன்றும் உங்களுக்கு 5 சிரமா இருக்கணும், இல்லைன்னா பிரம்மனுக்கு 5 சிரமா இருக்கணும், 2 பேருக்கும் இருக்கக்கூடாது, யாருன்னா ஒருவருக்கு தான் இருக்கணும்னு சொன்ன உடனே பிரம்மன் சிரசை அறுத்து எடுத்த உடனே பிரம்மனுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டு விஷ்ணு பகவான் சொல்ல இந்த அம்மா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்த அம்மா போய் கால் பட்ட உடனே அந்த தோஷம் இந்த அம்மாவுக்கு வந்துடுது. அழகா இருந்த கோலம் அகோரமாயிடுச்சு. பதுமையா இருந்தவ பராசக்தி பேய் பூதங்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய அளவுக்கு கோர பல்லு. மேல்மலையனூர் சன்னிதானத்துல மட்டும் அன்னையே தேர் உற்சவமாகி அன்னையே அது கலைக்கப்படும்ன்றது ஐதீகம். இதில் அந்த அம்மா பெண்ணா இருந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்க தான் செய்யணும்னு சொல்லி வரம் கொடுத்து அதை கொண்டு இன்னும் அந்த செம்பட குலத்தவர் தான் அந்த அம்பாலை வழிபாடு செய்யக்கூடியது. இந்த அம்பாளுக்கு மேல்மலையனூர்ல நித்தமும் ஆடு கோழி அறுத்து கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு படையல் போடுறது. இது ஒவ்வொரு குலத்தவருக்கு ஏற்றவாறு இந்த அம்மா இருப்பா. இந்த அம்மாவுக்கு வடசென்னை தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அங்காள பரமேஸ்வரி யார் ஒன்னாலும் சேவிக்கலாம், எந்த மதத்தவர் ஒன்னாலும் சேவிக்கலாம், எந்த இனத்தவர் ஒன்னாலும் சேவிக்கலாம், எந்த பிறவி கொண்டவரும் சேவிக்கலாம். அது மனுஷாருடைய மனப்பக்குவத்தில் வந்துடுது. எங்களுக்கு நல்லது நடந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுடுவோம். எங்களுக்கு கெட்டது நடந்தா கூட, ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்தா கூட, எங்க மனசு நோகக்கூடிய அளவுக்கு வேதனைகள் வந்தா கூட முதல்ல அந்த அம்பாலாட்ட தான் சொல்லுவோம். அம்மா என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்கம்மா, என்னை இந்த மாதிரி திட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல அவ செவி சாய்க்கிறது எங்களுக்கு தான். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடன் ஆர்பி நகர் ஜாஃபர்கான் பேட்டை ஆதிபராசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்துல இங்க உபாசகரா இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மாவோட தான் நம்ம இன்னைக்கு உரையாட நிகழ்த்த இருக்கோம். வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இப்போ அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மன் இப்ப சென்னை வட தமிழக பகுதிகளை நம்ம நிறைய பார்க்க முடியுது. மதுரைக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா இசக்கி அம்மன், மீனாட்சி அம்மன் அப்படின்னு அம்மன் நிறைய வகை இருந்தாலும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் வட தமிழகத்துல ஒரு உக்கிர தெய்வமாக ஒரு வழிபாடு செய்து வராங்க. இந்த அங்காள பரமேஸ்வரிங்கிற அம்மா யாரு? அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு சொல்ல போனா ஆதியில அவ பராசக்தி. பராசக்தியா இருக்கக்கூடியவ லோகத்தை படைச்சு 8000 ஜீவராசிகளை படிச்சு 8000 கோடி அண்டங்களை, அண்ட கோடின்னு சொல்லுவாங்க, படைச்சு அதுல தேவர்களை ரிஷிமார்களை படைச்சவ. எல்லாத்தையும் உருவாக்கினவ. உருவாக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரவருக்கு உரிய தொழில் முறைகளை நம்ம நிலைநிறுத்தணும். படைச்சிட்டோம், இவங்களெல்லாம் சும்மாயா வச்சிருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு உரிய தொழில் முறைகளை, அதெல்லாம் கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு மகாலட்சுமி, வீரத்துக்கு பரமேஸ்வரி பராசக்தி பார்வதி தேவி, இந்த 3 பேருக்கும் ஒரு துணை வேணும்னு சொல்லி ஆற்றல் அழித்தல் ஆக்கள் சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லி மும்மூர்த்திகளும் படைச்சி வரும் காலத்தில் அப்படி காலப்போக்கில் அது ஒரு வரலாறாக கதையாக முன்னோர்கள் சொல்லி வச்சது. இந்த பரமேஸ்வரி ஆதி பரமேஸ்வரியாக இருக்கக்கூடியவ சிவனுடைய பாத சேவைக்கு அடிபணிஞ்சிருக்கும் கால நேரத்தில் சிவனுடைய பத்னியாச்சே, மனைவியாச்சே, பணிவிடைகளை செய்திருக்க முடியாத கால நேரத்தில் படைக்கும் போதே அம்பா என்ன பண்ணிட்டா, சிவனுக்கும் 5 சிரசு பிரம்மனுக்கும் 5 சிரசா படைச்சதுனால இந்த தலகணன்னு சொல்லக்கூடிய கர்வம் பிரம்மனுக்கு சிவனை தரிசிக்க ஒரு நேரத்தில் அம்பா நம்ம சுவாமி தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிழலை பார்த்து, நிஜத்தை பார்க்கல அம்பா, நிழலை பார்த்து போய் பாத சேவைக்கு போயிட்டா. தெரியல அம்பாளுக்கு நம்ம சுவாமி தான் வந்திருக்காரு. அடடா, நம்ம சுவாமிக்கு செய்ய வேண்டியது பிரம்மனுக்கு செய்ய போயிட்டோமே, சனப்பொழுது தன்னைத்தானே நம்ம யோசிக்காமல் இந்த ஒரு வேலையை செய்துட்டோமே அம்பா வருத்தப்பட்டு இருக்க முடியாத கால நேரத்தில் பரமேஸ்வரன் படி அளந்துட்டு கைலாயம் சேரும் பொழுது, என்ன பெண்ணே மனசோர்வோடு உட்காந்துருக்கிறியே, என்ன காரணம்? சுவாமி, இது போல் நீங்கன்னு நினச்சிட்டு நான் பிரம்மாவை போய் நான் பூஜை பண்ண போயிட்டேன், தெரியல எனக்கு இது ரொம்ப பெரிய வருத்தம். அப்போ தான் அம்பா என்ன சொல்லிட்டா, ஒன்றும் உங்களுக்கு 5 சிரமா இருக்கணும், இல்லைன்னா பிரம்மனுக்கு 5 சிரமா இருக்கணும், 2 பேருக்கும் இருக்கக்கூடாது,
யாருன்னா ஒருவருக்கு தான் இருக்கணும்னு சொன்ன உடனே இவர் கொஞ்சம் அந்த நேரம் எல்லாருமே எல்லா லோகத்திலையுமே இருக்கிறது தானே, மனுஷாளுடைய மனசில் கூட இது மாதிரிலாம் இருக்கிறது உண்டு. மனைவி சொன்ன உடனே தட்டாமல் போய் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிரசை எடுத்துட்டார். அந்த சிரசை எடுத்த உடனே, கிள்ளி எடுத்த உடனே, பிரம்மன் சிரசை அறுத்து எடுத்த உடனே பிரம்மனுக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டு அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் வந்துடுது. அந்த பிரம்மன் சிரசு வந்து அவர் கையில் ஒட்டிடுது. இது என்ன, இது இப்போ நம்ம அறுத்த சிரம் நம்ம கரம் வந்துட்டு சேர்ந்துடுச்சு, கீழே போட்டால் போகலைன்னு இது அவருக்கு அதே பித்தாயிடுச்சு. இந்த அம்மா வெளியே வந்து பார்க்குறா, ஐயோ சுவாமி இந்த நேரம் ஆகிடுத்தாங்க. பிரம்மனுடைய பதியாலாக இருக்கக்கூடிய அந்த வாணி சரஸ்வதி வந்து, ஐயோ என் மஞ்ச குங்குமத்தை கலைக்க பார்த்தீங்களே, இது தர்மமா நியாயமா, தேவர்களாக இருந்து இந்த ஒரு முடிவு எடுத்தீங்களே, ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாமேன்னு அவங்க வந்து முறையிட, அவங்களுடைய கோபத்தினால இந்த பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரிக்கு சாபம் கொடுத்தா. நான் எப்படி இப்போ அழுது புலம்புறனோ அது போல் நீயும் அழுது புலம்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இன்னும் சில வார்த்தைகள் சாபங்கள்லாம் கொடுத்து அந்த அம்மா போயிட்டா. இந்த அம்மா சாபம் கொடுத்த உடனே இந்த அம்மாவுக்கு அப்படியே நடந்துடுத்து. அப்புறம் சிவன் வந்து இந்த தலைவலி தாங்க முடியாமல் லோகமே அண்ட சராசரங்களும் ஆட்டங்கள்ளக்கூடிய அளவுக்கு தாண்டவம் புரிகிறார். புரியல, தெரியல, பித்து பிடிச்சி ஆடுறார். என்ன இங்கே இருந்த கணவரை காணுமென்னு சொல்லி இந்த அம்மா வழி தேடி வர பூமியை வந்து அடையிறாங்க. பூமியை வந்து அடையும் பொழுது மேல்மலையின் ஒரு சேத்திரம், தண்டக்காரன்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில், இது கதையை பெருசாக சொல்லலாம், நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். மேல்மலையனூரில் வந்து மண்ணு புற்றா உட்காந்து தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து வரும் காலத்தில் பரமேஸ்வரன் அந்த கானகத்தை தேடி வராரு. இப்போ மகாவிஷ்ணுவாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான், அம்மா தங்கா உன் கணவர் வரக்கூடிய நேரமாச்சு, நீ புற்று விட்டு வெளியில் வா, கன்னி புற்று விட்டு வெளியில் வா, வந்து உன் கணவரை காத்துக்கோ. இப்போ இந்த அம்மா நாராயணா கோவிந்தா அச்சுதா அனந்தா இதுக்கு என்ன அபயம் எனக்குன்னு அம்மா கேட்குறா. இந்த மாதிரி அவர் வரக்கூடிய நேரத்தில் இந்த கோலத்தில் இருந்தனா பிரம்மன் சிரசு உன்னை பார்த்து பயப்படாது. உன் கணவருக்கும் நிலை தெரியல, ஆண் யாரு பெண் யாருன்னு தெரியல, இரவு பகல் எதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சிட்டு இருக்கார். 3 பிண்டா அன்னப்பிரசாதம் இந்த கபாலத்துக்கு கொடுத்துடு, அது அருந்துறதுக்காக கீழே வரும் தருணத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை காதில் கேட்டு சிந்தையை தெளிவுபடுத்திக்கோன்னிடுறாரு. அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்த அம்மா காத்துன்னு இருக்கா. அதே மாதிரி பரமேஸ்வரன் வராரு. இந்த அம்மா 3 பிரசாதங்கள் அன்னப்பிரசாதங்களை வந்து 2 உண்டை போட்டதும் பிரம்மன் சிரசு எடுக்குது. 3வது உண்டையை பூமியில் இந்த மயானம் மேல்மலையனூரில் இப்போ இருக்கக்கூடிய மயானத்தில் இந்த ஐதீகம் நடக்குது. 3வது உண்டை அன்னப்பிரசாதத்தை பூமியில் போடும்போது இந்த பிரம்மன் சிரசு எடுக்கும்போது, அம்மா பார்வதி தேவி பரமேஸ்வரி, மறுபடியும் உன் கணவர் கரம் வந்து பற்றாத அளவுக்கு அந்த சிரசை உன்னுடைய வலது காலால் போட்டு அழுத்து நெரிச்சிடு, உடைச்சிடு அந்த ஓடை அப்படின்னு சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்ல, இந்த அம்மா அப்படியே ஆகட்டும்னு சொல்லி இந்த அம்மா போய் கால் பட்ட உடனே அந்த தோஷம் இந்த அம்மாவுக்கு வந்துடுது. அழகாக இருந்த கோலம் அகோரமாயிடுச்சு. பதுமையாக இருந்தவா பராசக்தி பேய் பூதங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய அளவுக்கு கோர பல்லு, கோரமான கண் விழிகள், கூரான நகங்கள், அழகாக இருந்த கூந்தல்லாம் சடாபாரமாக மாறி, அவள் கட்டியிருந்த பட்டு பீதாம்பரமெல்லாம் கஞ்சூலியாக மாறி அவள் ஒரு நிலையாக மாறிடுறா. பித்து பிடிச்சிடுது அவளுக்கு. பரமேஸ்வரன் இதுதான் விட்டது பித்துன்னு சொல்லி அவர் காசி கங்கைக்கு போயிடுறாரு. இந்த அம்மா பேயாட்டம் ஆடின்னு இருக்கா. அண்ட சராசரங்களும் அடர்ந்து போயிடுது. அதன் பிற்பாடு எல்லா தேவர்களும் கூடி, அம்மா சாந்தமாவு, நீ நினச்சா நடக்காத ஒன்றில், இது மக்களுக்கு இது புரியணும்னு சொல்லி இந்த ஐதீகம் நடந்து நீ சாந்தமாகி வரக்கூடிய மக்களுக்கு வழிபாடுக்கு அருள்பாலிக்கணுமான்னு சொல்லி அப்போ அந்த அம்மா சொல்கிறா. பச்சை தேராக விளங்கக்கூடிய ஒரு நாள் தேர், எல்லா ஆலயத்திலையும் தேர் முன்கூட்டியே தயார் பண்ணி தான் உற்சவ காலங்கள் நடத்துவாங்க. மேல்மலையின் ஒரு சன்னிதானத்தில் மட்டும் அன்னையே தேர் உற்சவமாகி அன்னையே அது கலைக்கப்படும்ன்றது ஐதீகம். அந்த காலத்திலேருந்து செம்பட குலத்தவங்களுக்கு அது ஒரு ஐதீகம். செம்பட குலத்தில் அந்த அம்மா பெண்ணாக வந்து இருந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி வரம் கொடுத்து அதை கொண்டு இன்னும் அந்த செம்பட குலத்தவர் தான் அந்த அம்பாவை வழிபாடு செய்யக்கூடியது. அதன் பிற்பாடு அந்த அம்மா பச்சை தேரில் உட்கார்ந்து அந்த மாசி சிவன்ராத்திரியில் அந்த கொடியேறி 7வது நாள் பச்சை தேர் ஓடும். பஞ்சமி திதி அன்னைக்கு பச்சை தேர் ஓடும். அதுக்கு எல்லா அன்பர்களும் ஆன்மீக அன்பர்களும் போய் வழிபாடு செய்கிறது உண்டு. இந்த நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க இல்லையா, வட சென்னையில் மட்டும் இந்த அங்காளம்மனுக்கு என்ன முதன்மைன்னு சொல்லி
ஆதி காலத்தில் ஆலயம் கொண்டு அந்த அம்மா அமரக்கூடிய நேரத்தில் இந்த அம்மாளுக்கு இந்த மேல்மலையனூர் சன்னிதானத்தில் அந்த பரமேஸ்வருடைய எதிர்ப்புறத்தில் பாவாடராஜன் சொல்லி அந்த அம்மாளுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு வழிபாடுகள் உண்டு. கல்வி காத்தான் அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு அவருக்கு, பாவாடராஜனுக்கு. அது ஐதீகம் வரலாறோ நிறைய இருக்குது. அது பொருந்த சொல்லணும், பொறுமையாக சொல்லணும். அவருக்கு தான் இந்த படையல் பூஜைலாம் செய்வாங்க. ஏன்னா அம்பாளுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தவறாக எடுத்துக்கக்கூடாது. முன்னோர்கள் பெரியவங்க சொன்னதை நாம் சொல்கிறோம். நம்ம யாருமே எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்ததில்லை. அங்காளம்மனுக்கு ஆடு அறுத்து கோழி அறுத்து பொங்கையிடுன்னு ஒரு பாட்டுலாம் வரும், ஸ்லோகங்கள்லாம் கூட வரும். மது மாமிச பிரியன்னு லலிதா சகஸ்ர நாமத்தில் கூட வரும். ஆனால் உண்டு, மது மாமிச பிரியத்தான். அதுக்கு ஒரு ஐதீகம் உண்டு. மது என்பது தேனு, மலர்கள் இருக்கக்கூடிய தேனு. மாமிசம் என்றது துர்மார்களை வெட்டி பலி சாய்ச்சி அதை ருசி பார்த்தவ, அதாக ஒரு கெட்டதை விலைக்கு நல்லதுக்கு வழி செய்தவன் சொல்லுவாங்க. இது அர்த்தங்கள் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். ஆனால் அம்பா சுத்த சைவ சிவபூஜக்காரி. இந்த பரமேஸ்வரி சுத்த சைவ சிவபூஜக்காரி. அவளுக்கு பால், தேன், இளநீர், பலகார பட்சணங்கள்லாம் வைத்து அன்போடு பண்போடு எதை வச்சாலும் இதை தான் வச்சு படைக்கிற. நம்ம மனசு ஆத்ம திருப்திக்கு தான் அம்பாளுக்கு ஆடு கோழி அறுத்து கும்பச்சாத படையெல்லாம் போட்டு அதை அவளுக்கு நைவேத்தியமாக பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் கொடுத்துட்றோம். எதை செய்தாலும் நீ ஏன் இதை செய்தன்னு அவள் கேட்க போகிறதில்ல, எனக்கு இது வைக்கக்கூடாதுன்னு அவள் சொல்ல போகிறதில்ல. நம்ம மனசுக்கு என்ன தோன்றதோ அதம்மா இது படையல்மா உனக்குன்னு சொல்லி அவகிட்ட சேவை சாதிக்கிறோம், அன்னப்பிரசாதங்கள் படைச்சு கொடுக்குறோம். ஆக இந்த அம்பாளுக்கு பலி பூஜைகள்லாம் ஒரு ஆகம விதியில் சொல்லுவாங்க பலி பூஜை உண்டுன்னு. ஒரு சில வழிபாடுகளில் பலி பூஜை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவருடைய வழிபாடில் தான் இருக்குது எல்லாமே. இந்த அம்பாளுக்கு மேல்மலையனூரில் நித்தமும் ஆடு கோழி அறுத்து கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு படையல் போடுறது. இது ஒவ்வொரு குலத்தவருக்கு ஏற்றவாறு இந்த அம்பா இருப்பாள். ஆனால் இந்த பரமேஸ்வரியாக இருக்கப்பட்டு முதன்மையானவ, ரொம்ப பெருமை வாழ்ந்த தெய்வம், அந்த கலியுகத்து நாயகி, கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவ தாய். 10 மாதம் சுமந்த தாய்க்கு என்ன முக்கியத்துவமோ அதோட 100 மடங்கு 1000 மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு அவளுக்கு அந்த பெருமையும் அவளுக்கு அந்த ஒரு வல்லமையும் உண்டு. நம்ம எல்லாரும் அன்பாக பக்தியாக சேவிக்கணும். அது தருணத்தில் இந்த வடச்சென்னையில் இந்த அம்மா உட்கார்ந்த காரணம் அப்படின்னா, ஆதி காலத்தில் மேல்மலையனூர் தரிச்ச இடம். அந்த பாட்டிலெல்லாம் சொன்ன குந்தினால் கூவத்தூர், குடியமர்ந்தால் மேல்மலையனூர், தங்கினால் தாழனூர், தடித்தெழுந்தால் கூவத்தூர்னு ஒரு கதை பாட்டெல்லாம் வரும். இந்த அம்மாவுக்கு வடச்சென்னை தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா ஆண்டுக்கு ஒரு கணம். இன்னமும் எங்களுடைய ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் திருநங்கை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் இன்னுமே சென்னையிலேருந்து சீர்கொண்டு போய் அந்த தேர் அன்னைக்கு அன்போடு பக்தியோடு இது அம்பாளுக்கு செய்கிறது உண்டு. முதன்மையாக உரிமையை திருநங்கை அம்மாமார்கள் கொண்டு போகக்கூடிய அந்த அம்பாளுக்கு அந்த வஸ்திரம், அந்த புஷ்ப மாலை, இது எல்லாமே அவளுக்கு சாத்திட்டு தான் தேர் நகரம். அங்கே அந்த இதுக்கும் இன்னும் கொண்டாடுறாங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் திருநங்கை சமூகத்துக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா நிறைய ஆலயங்கள் நம்ம பார்க்குறோம், சென்னையிலையும் பார்க்குறோம், வட தமிழகத்திலையும் பார்க்குறோம். அங்காள பரமேஸ்வரி அப்படின்னாலே திருநங்கைகள் தான் வழிபாடு பண்ணுறாங்க. அந்த என்ன ஒரு கணக்கில் இல்லை, இது காலப்போக்கில் இந்த மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அங்காள பரமேஸ்வரி யார் ஒன்றாலும் சேவிக்கலாம், எந்த மதத்தவர் ஒன்றாலும் சேவிக்கலாம், எந்த இனத்தவர் ஒன்றாலும் சேவிக்கலாம், எந்த பிறவி கொண்டவரும் சேவிக்கலாம். அது மனுஷாளுடைய மனப்பக்குவத்தில் வந்துடுத்து. இன்னும் என்ன நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் திருநங்கையில் இருக்கிறோம்னா எங்களுக்கு எந்த ஒரு பத்தும் கிடையாது, எந்த ஒரு தோஷமும் கிடையாது, எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் கிடையாது. நாங்கள் நித்திரையில் இருந்து எழுந்து அம்மான்னு கூப்பிட்டா கூட என்னடி மகளே, என்னடா மகனே கண்ணா அப்படின்னு தான் கேட்பேன். இது ஒரு காரணமும் உண்டு. இது ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் அவர் உடல் அளவுக்கு அழுக்கு ஏற்படும் உண்டு, மனசளவுக்கு அழுக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் திருநங்கையாக பிறக்கக்கூடிய ஜனனங்களுக்கு தெய்வ பிறவின்னு சொல்லுவோம். அதாவது அம்பாலே சிவசக்தி ஸ்வரூபத்தான். அவளை நல்லா நீங்கள் மேல்மலையனூரில் போய் அவள் திருவேணி அபிஷேக காலங்களில் பார்க்கணும். அம்பா ஒரு பெண்ணு. அப்போ பெண்ணுடைய திருமேனி பெண் போலத்தான் இருக்கணும். அங்கே ஒரு நெளிவு சொலிவு கூட மாற்றம் இல்லாமல் இருக்கணும். ஒரு திருவுருவ சிலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இயற்கையாகவே உயிரோட்டமாக இருக்கக்கூடிய பெண்களை நம்ம பார்த்தோம்னா அந்த நளினத்தோட
அந்த அழகு பதுமையோட தான் இருப்பாங்க. ஆனால் மேல்மலையனூர் அம்பாலை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை நல்லா உற்று பார்த்தீங்கன்னா அவள் பெண் தான், பெண் தெய்வம் தான். ஆனால் அவளுக்குள்ள ஆணுடைய சக்தியும் இருக்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். எப்படின்னா ஒரு கம்பீரம், ஆணுக்கு தான் கம்பீரம் இருக்கணும், பெண்ணுக்கு அடக்கம் இருக்கணும். ஆனால் அந்த அம்பாளுக்கு, இந்த ஆதி பரமேஸ்வரியை வழங்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரிக்கு அங்கே கம்பீரம் இருக்கும். ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய உக்கரம், வீரம், ஒரு ஆஜானு பாவராக அந்த அம்பாளுடைய திருமேனி இருக்கும். தச்சன் ஒளி ஊனாத தானாய் உதித்த சக்தின்னு முன்னோர்கள் பாடியிருக்கிறாங்க அவளுடைய வரலாறு பாட்டுக்களில். தச்சன் ஒளின்னா ஒரு தச்சர் ஒளியால் செதுக்கின சிலை இல்லை, அது சிலை இல்லை, உயிரோட்டமாக ஆதி காலத்தில் சுயம்புவாக வந்த ஒரு பரமேஸ்வரின்னு தான் சொல்லுவாங்க. தச்சன் ஒளி தானாய் ஊனாத சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த அம்மாவுடைய திருமேனி அபிஷேக காலங்களில் பார்த்தோம்னா ஒரு பாகம் பெண்ணாக தெரியும், ஒரு பாகம் ஆணாக தெரியும். இதை பார்க்குறவங்க, உணர்ந்தவங்க, உணர்ச்சி பூர்வமாக அதை கண்ணோட்டமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சும்மா போய் அம்பாலை தரிசனம் பண்ணிட்டேன்னு கன்னத்தில் போட்டு வர வாழ்க்கெல்லாம் இந்த நுணுக்கம் தெரியாது. அபிஷேக காலத்தில் போனோம்னா அவளை பாதத்திலிருந்து அவளுடைய சிரசு வரைக்கும், அவளுடைய திருவாட்சி, அவளுடைய சிம்ப வாகனம் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்தோம்னா இந்த அர்த்தம் தெரியும். அதுக்கு தான் திருநங்கைகள் திருநங்கை அம்மாமார்கள் சேவிக்கக்கூடிய காரணம் என்னன்னா, கேட்ட உடனே முதல் என்ன கேள்வியாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், நம்ம கோபத்தில் கூட சில நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், என்னை இப்படி பேசிட்டானே, என்னை இப்படி பேசிட்டாங்களே, என்னை திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வேற்று மனுஷாளுக்கிட்ட போய் நாங்கள்லாம் சொல்கிறத விட கடவுள்கிட்ட தான் முதல் சொல்லுவோம். மனுஷாக்கிட்ட, அம்மா அப்பா கிட்டேயோ, அண்ணன் தம்பிக்கிட்டேயோ, இல்லை சொந்த பந்தத்துக்கிட்டேயோ, அக்கம் பக்கத்துக்கிட்டேயோ நாங்கள் போய் முதல் சொல்ல மாட்டோம். எங்கள் பாரத்தை முதல் கடவுளாண்ட தான் ஒப்படைப்போம். எங்களுக்கு நல்லது நடந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுடுவோம். எங்களுக்கு கெட்டது நடந்தால் கூட, ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்தால் கூட, எங்கள் மனசு நோகக்கூடிய அளவுக்கு வேதனைகள் வந்தால் கூட முதல்ல அந்த அம்பாலாட்ட தான் சொல்லுவோம். அம்மா என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்கம்மா, என்னை இந்த மாதிரி திட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல அவள் செவி சாய்க்கிறது எங்களுக்கு தான். அது காரணம் சொல்கிறேன். அதுக்காக என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு போகிறாங்க பொதுமக்கள். என்ன காரணம்னா எங்களுக்கு தான் எதுவும் கிடையாது. நீ தான் எங்களை இப்படி படைச்ச, நீ தான் எங்களை வளர்த்த, நீ தான் எங்களை இப்படி தான் நீ வாழணும்னு சொல்லி வழி வகுத்துட்ட. ஏன்னா எங்கள் திருநங்கை சமுதாயத்திலேயே டாக்டர், போலீஸு, வக்கீல் எல்லா துறையிலுமே இப்போ நாங்கள் முதன்மையாக இருக்கோம். அது கடவுளுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். அதனால் நாங்கள் அம்பாலாண்ட முதல் முறையிடுவோம். அதனால் எங்கள் சொல்ல அவள் செவி சாய்ப்பா எப்பவுமே. ஏம்மா இப்போ நாங்கள் ஆண்கள் அவள் படைச்சவங்க தானே, நாங்களாம் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்களா, கடவுள் தானே, ஏன் ஒரு பெண் சொன்னால் கேட்டுங்களா, ஆண் கண்டிப்பாக கேட்பா. அதை கேட்க மாட்டாள்னா நான் சொல்ல வரலை. நாங்கள் அவளுடைய படைப்பு, ஆணோ பெண்ணோ இறைவனுடைய படைப்பு தான். ஆனால் நீ இப்படி தான் பிறக்கணும்னு நிர்ணயிக்கிறது அவளுடைய ஆசீர்வாதம். அதனால தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் அங்காளம்மன்கிட்ட முறையிட்டுடுவோம். எது நடக்கணுமோ, எது நடக்கக்கூடாதோ, எது நடந்துக்கினே இருக்கணுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட முறையிட்டுடுவோம். பெரும்பாலும் எங்கள் சென்னை சிட்டியில் அதுலேயும் வட சென்னை, தென் சென்னையெல்லாம் அங்காள பரமேஸ்வரி தலை ஓங்கி நின்று ரொம்ப சிறப்பாக அவளுடைய வழிபாடுகளும் விழா காலங்களும் நடத்துகிறோம்னா, இப்போது நானே கோயில் வச்சுருக்கேன், அம்பாலை வழிபடுறேன்னா, கல்யாணம், காட்சி, நல்லது கெட்டது, வீடு வாசல் இதெல்லாம் நாங்கள் எதுலேயும் ரொம்ப கலந்துக்க மாட்டோம். போவோம், அழைப்பு கொடுத்தா போவோம், ஒரு இடத்துக்கு போக மாட்டோம். ஆனால் எங்களுக்கு திருவிழா காலம், எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவளுக்கு செஞ்சு இவளுக்கு அழகு பார்க்கறதா எங்களுக்கு திருநாள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.